ஸோ ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. எஸ், உங்கள் கோடிங் அண்ணா மொட்டை போட்டார். பட் அது இந்த வீடியோக்கான டாபிக் இல்லை. இந்த வீடியோக்கான டாபிக் என்னென்னா த ட்ரூத் அபவுட் காலேஜஸ். நான் 1 இயராக காலேஜ் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய பேக்ரவுண்ட் பற்றி, ரைட்? ஸோ நான் 1 இயர் ட்ராப் எடுத்தேன். அடுத்து இப்போ 1 இயராக நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் 10 டேஸ் தான் எனக்கு ரிமைனிங்கே இருக்குது, சரிங்களா, இந்த 1 இயர் முடிகிறதுக்கு. ஸோ இந்த 1 இயரில் என்னோடய காலேஜ் பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஆக்சுவலாக எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காலேஜஸ், ஈவன் பிக் காலேஜஸ், அண்ட் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட இருந்தும் நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த காலேஜஸ் பற்றி. ஸோ நிறைய ஸ்கேம்ஸை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அண்ட் நிறைய உண்மைகள் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஜஸ்ட் நெகட்டிவ் சைட்ஸை பேசுவேன்னு நினைக்காதீங்க. காலேஜ் போகிறதுக்கு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ்ஸையும் பேசுவேன். ஓகே, விதவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி தெரியாத வியூவர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். என் பேர் கிஷன் அண்ட் நான் இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு கோடிங் பற்றி கொஞ்சம் நாலேஜ் நிறைய இருக்கும்னு, ரைட்? ஸோ எஸ், எனக்கு இருந்துச்சு நாலேஜ். அண்ட் அந்த காரணத்தால் தான் நான் கோடிங் அண்ணான்னு பெரிய யூடியூப் சேனல் பெருசாக கிளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் நான் 12th முடித்ததுக்கப்புறம் கேப் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் நல்ல பெருசாக என்னோடய சேனலை கொண்டு போயிருக்கலாம். பட் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டேன். அண்ட் அந்த 1 இயர் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் காலேஜில் சேர்ந்துட்டேன். அண்ட் கரண்ட்லி ஐ எம் டூயிங் BCA டிகிரி. ஓகேவா? ஓகே. ஸோ BCA டிகிரி தான் பண்ணுறியா, எனக்கு இன்ஜினியரிங் பற்றியெல்லாம் தெரியாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எனக்கு நிறையவே தெரியும். ஐ வில் டாக். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மை காலேஜ். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக பாயிண்ட்டுக்கு டைரெக்டாக வரேன். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கைஸ், என்னோடய காலேஜில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாலேஜ் கூட நிறைய பேருக்கு தெரியலை. நான் பெரிய லெஜெண்ட் அப்படிலாம் நான் சொல்ல வரல. எனக்கே தெரிஞ்சது கம்மி தான். ஓகேவா? ப்ரோக்ராமிங்கில் எனக்கு தெரிஞ்சதே ஒரு அளவுக்கு தான். இப்போ என் அளவுக்கு இருக்கிற மனிதர்களே ரொம்ப கம்மி. என்னைய தான் டாப்பர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னைய பார்த்தா டாப்பர் மாதிரி தெரியுதா? ஏதோ கேங்ஸ்டர் மாதிரி தானே தெரியுது. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் தேட். நான் சொல்ல வர்றது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில், இந்தியாவில் இருக்கிற 70% காலேஜஸில் உங்களுக்கு சுற்றி கிடைக்க போகிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்களே, அவங்க அப்படியே நான் முன்னேறணும், நான் உலகத்தை பெரிய ப்ரோக்ராமர் ஆகணும், ஹேக்கர் ஆகணும், அந்த மாதிரி நினைக்கிற மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்தியாவில் இந்த காலேஜஸ்லேயே Tier 1 Tier 2 Tier 1 Tier 2 வாட் எவர் அந்த மாதிரி பிரித்து வச்சிட்டாங்க. Tier 1னா டாப் ஆஃப் த டாப் காலேஜ், அடுத்து மீடியம் காலேஜ், அடுத்து ஒஸ்ட் காலேஜ், அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கீங்களா கேட்டகரி போட்டு. ஸோ நீங்கள் அந்த டாப் ஆஃப் த டாப் காலேஜ் அல்லது ஓரளவுக்கு ஆவரேஜ் மீடியம் காலேஜில் இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு 2-3 பேர் நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடச்சிருவாங்க. ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் உங்களுக்கு அந்த மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க செகண்ட் இயரில் கிடச்சிருவியான், தேர்ட் இயரில். இல்லைப்பா, இல்லை, எவனுமே இல்லை. அதாவது மொத்த காலேஜ்லேயே ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க முன்னேறணும்னு நினைக்கிறவங்க. அண்ட் அவங்களும் வேறு டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி. அதாவது இப்போ நான் கோடிங்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? நீங்கள் ப்ரோக்ராமிங் கோடிங் ஆடியன்ஸ் தான் என்னோட ஆடியன்ஸாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சொல்கிறேன் தட் நீங்கள் கோடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி அதே மைண்ட் செட் உள்ளவங்க, அதே நான் ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க நிறைய பேர் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? காலேஜுக்கு போனால் அவங்க சொல்லி தருவாங்க, அதை நான் பண்ணுவேன், எனக்கு டிகிரி கிடச்சிரும், வேலை கிடச்சிரும், அவ்வளோதான், பைக்கு கார் வாங்கி ஃபேமிலி செட்டில் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுவேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஒய்? பிகாஸ் நீங்கள் அந்த டிகிரி முடிச்சு உங்களுக்கு யாருமே வேலை கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா ஸ்கில் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். அண்ட் அங்கே என்ன ஸ்கில் சொல்லி தராங்க? வெயிட் அ மினிட், டர்போ C++ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. டர்போ C++, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். C++ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் அதை எந்த கோட் எடிட்டரில் எழுதுவாங்களோ அந்த கோட் எடிட்டர் நிறையவே இருக்குது. டர்போ C++ன்னு சொல்லிட்டு ஒரு கோட் எடிட்டர் இருக்குது. அது 1990s 2000ஸ்க்கு அப்புறமே அதில் அப்டேட்ஸ் வரதுனால நிப்பாட்டிட்டாங்க. லைக் ஐ மீன் ரொம்ப அவுடேட்டட் சொல்லலாம். ஓகேங்களா? அப்டேட்ஸ் எப்போ நின்றுச்சுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் அது ரொம்ப அவுடேட்டட். அதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதை போய் இன்னும் எல்லா காலேஜஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. 90% ஆஃப் ஆல் இந்தியன் காலேஜஸில் இன்றைக்கும் டர்போ C++ யூஸ் பண்ணுறாங்க.
சரிங்களா? இப்போ டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதில் சில நிறைய லைப்ரரிஸ் வேலை செய்யாது. அது யூஸ் பண்ணுற கம்பைலர் வேறு, அது லேட்டஸ்ட் கம்பைலர் யூஸ் பண்ணல. ஸோ லேட்டஸ்ட் இன்றைக்கி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு கிடைக்காது கைஸ். இப்போ உங்களுக்கு பேசிக் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமில் யூஸிங் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. அந்த யூஸிங் நேம் ஸ்பேஸ் போட்டால் எரர் காமிக்கும் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸில். ஸோ சரி, நான் ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்டேன், நிறுத்திக்குவோம், நார்மல் வியூவர்ஸ்க்கு புரியாது. ஸோ எஸ், இதுதான் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. வேஸ்ட்டு, ஓகேவா? அவங்களுக்கே தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, சும்மா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கொடுக்குறாங்க, அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ அதை தூக்கி போட்டுருவோம். செகண்ட் திங் இஸ் உங்களுக்கு இருக்கிற டீச்சர்ஸ், ஓகேவா? இப்போ நான் பேசுகிறது கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக், சரிங்களா? என்னோட டீச்சர்ஸ் பார்த்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல, பட் பரவாயில்ல, நான் தைரியமாக சொல்கிறேன், ஓகேவா? கைஸ், நீங்கள் இந்த ஆவரேஜ் அல்லது அதுக்கு கீழே இருக்கிற காலேஜில் இருக்கீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது தட் உங்களுக்கு இருக்கிற டீச்சர்ஸ் மேபி பெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க, அல்லது அவங்க என்ன நடத்துகிறாங்கன்றத பற்றி அவங்களுக்கே ரொம்ப இன்டெப்த்தாக தெரியாது, புரியுதா? அவங்க எப்படியாச்சும் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஆனால் நம்ம டவுட்ஸ் கேட்கும்போது அவங்க கொடுக்குற பதில்லையே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே அவங்களுக்கு அவ்வளோ இன்டெப்த் நாலேஜ் இல்லைன்னு. ஸோ நான் அப்படியே அமைதியாகிக்குவேன், ஓகேவா? பட் இது தப்பு கைஸ். ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப க்யூரியஸாக ஒரு கான்செப்ட் கவனிச்சு, மேம் எனக்கு இந்த மல்டி ப்ராசஸிங்கில் எனக்கு ஒரு டவுட்டு மேம், இதாவது அந்த மாதிரி போய் கேட்குறியான். அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டை இன்னும் குழப்பி விடுறாங்க அப்படின்னா நினச்சி பாருங்கள், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிலமை என் கூட அப்படி நடந்திருக்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் மீ, இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், ஓகேவா? நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், என் ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்கார். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டின் இருந்துச்சு, அதை சால்வ் பண்ணி அவர் கொடுத்தப்ப அவங்களுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, புக்கில் இருக்கிற மாதிரி தான் சால்வ் பண்ணணும், நீ என்ன போட்டிருக்க அப்படின்னு. புரியுதா? ஆனால் அவர் போட்ட விஷயத்தையும் சால்வ் பண்ணால் கரெக்ட் அவுட்புட் தான் வருது. இன்ஃபேக்ட் அவர் போட்ட சொல்யூஷன் இன்னும் பெட்டராக எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு புக்கில் போட்ட கோடை விட. பட் அந்த டீச்சருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ அவங்க மார்க் குறைச்சி விடுவாங்க, சரிங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? லைக் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் நீங்கள் அதுக்கு தான் நம்ம அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும். அவங்க சொல்லுவாங்களே, படிடா நல்ல காலேஜில் போவ அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த டாப் ஐஐடிஸ் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கீங்க, இல்லை அடுத்து அந்த 2வது ரேஞ்ச் கொஞ்சம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட டாப் காலேஜஸ் ஆனால் அது ஐஐடி கிடையாது, அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கீங்கன்னா மேபி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வராது. மேபி உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா முன்னேறணும்னு நினச்சிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. மேபி உங்களோட டீச்சர்ஸும் பெட்டராக இருப்பாங்க. மேபி உங்களோட கம்ப்யூட்டரில் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்காது, ஓகேவா? பட் அந்த மாதிரி நிலமையில நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜேஇஇ கிராக் பண்ணணும், அண்ட் அந்த மாதிரி லெஜெண்டாக நீங்கள் இருக்கணும். பட் ஒருவேளை நீங்கள் ஜேஇஇ கிராக் பண்ணலன்னா நீங்கள் லெஜெண்ட் இல்லை, நீங்கள் வேஸ்ட்டு, அப்படிலாம் நான் சொல்ல வரல. அப்படி நீங்கள் நினைக்கவும் கூடாது, ஓகேவா? அது ஜஸ்ட் ஒரு பேப்பர், பீஸ் ஆஃப் பேப்பர். அது நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். பாஸ் பண்ணலன்னா வேறு ஆயிரக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்கள். இல்லை இன்னொரு வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி தானே ஃபெயில் ஆனீங்க. நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு எத்தனை வாட்டி விழுந்திருப்பீங்க, யோசிச்சு பாருங்கள். சரி, இந்த மோட்டிவேஷன்லாம் வேறு ஒரு வீடியோவில் வச்சுக்குவோம். இப்போ காலேஜ் போகிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஆமாம், இருக்குது, சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்னா, காலேஜ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், அவ்வளோதான். இது ஒரே ஒரு பெனிஃபிட் தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா பிளேஸ்மெண்ட், சரிங்களா? உங்களோட காலேஜ் இந்த பிளேஸ்மெண்ட், இந்த கம்பெனிஸ்லாம் அந்த இன்டர்வியூ எடுத்து உங்களை செலக்ட் பண்ணி போகும்ல, அது உங்களோட காலேஜில் நடக்குதுன்னா ஓகே, நைஸ். அதாவது அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோதான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் சில பேர் என்ன சொல்லுவீங்க, சோஷியலைசிங் பண்ண முடியும் ப்ரோ, நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், நான் யார் கூடயும் பேச மாட்டேன், அதனால் நான் காலேஜில் போன உடனே நான் எல்லார் கூடயும் பேசி சோஷியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், எனக்கு கேர்ள்ஸ் கூட பேசுறதுக்கு பயம், அங்கே போனோடனே பேச ஆரம்பிச்சிருவேன், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சோஷியலைசிங் பண்ணுறத நிப்பாட்டுங்க. தனியாக இருக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது. அந்த
எனக்கு வாயில் கெட்ட வார்த்தையாக வருது. அந்த பசங்க கூட சில் பண்ணுறது வேஸ்ட்டு. ரொம்ப மோசமாக இருக்காங்க ஓகேங்களா, ரொம்ப கேவலமாக ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. ஐ மீன் கெட்ட வார்த்தைலாம் எல்லாருமே பேசுவோம். கெட்ட கெட்ட பழக்கங்கள் என்னென்ன, ட்ரக்ஸ், தே ஆர் டூயிங் ட்ரக்ஸ் ப்ரோ இன் காலேஜ். அண்ட் காலேஜோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும், ஒன்றுமே பண்ணாது. தனியாக இருக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது ஓகேங்களா. நீங்கள் அந்த மாதிரி மனிதர்கள் கூட சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் பி அலோன். அண்ட் நீங்கள் நல்லா உங்கள் அப்பா அம்மாக்காக நல்லா படித்து முன்னேறி நல்லாவே லெஜெண்டாகி, தனியாக இருந்தே லெஜெண்டாகி மாறி கலக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஃப்ரெண்டும் தேவையில்லை. உங்கள் அப்பா அம்மா ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, நான் பேசிக்கலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட காலேஜில் அண்ட் இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் உங்கள் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க லாட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ்லாம் அடிக்டடாக இருப்பாங்க. அண்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏன்னா நான் வந்து அந்த ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன் ஓகேவா. நான்லாம் யாரை பற்றியும் கேர் பண்ண மாட்டேன், நீ எவனாவே இருந்துக்கோ. நான் இப்படி தான் இருக்கணும்னா நான் இப்படி தான் இருப்பேன், அண்ட் இப்படிப்பட்ட மனிதர்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நான் ஒரு ரூல் செட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. ஆனால் நீங்கள் மேபி ஒரு வீக் மைண்டட் பர்சனாக இருக்கலாம். அண்ட் இல்லை எனக்கு வேறு ஃப்ரெண்டே கிடைக்கல, வேறு யாரும் இல்லை, சரி இவன் கூட இருந்தால் கூலாக இருப்பேன் அப்படின்றதுக்காக அவன் கூட நீங்கள் சில் பண்ண ஆரம்பித்து கெட்டு போயிடுவீங்க. நான் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை கெட்டு போகிறதா பார்த்துருக்கேன். கெட்டு போகிறதுனா சும்மா கெட்ட வார்த்தை பேசுகிறது பேர் கெட்டு போகிறது இல்லை, கெட்ட விஷயங்கள் பண்ணுறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, ட்ரக்ஸ் பண்ணுறது, அந்த அளவுக்கு போயிடும் நிலமை. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் பண்ணாது இந்த மாதிரி விஷயங்கள். பை த வே, நான் ட்ரக்ஸ்ன்னு சொல்லும்போது அது என்ன ட்ரக்குன்னு எனக்கும் தெரியலை ஓகேவா. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் போதை, என்னது அதை வந்து என்னமோ கூலிப் அப்படின்னு சம்திங் சொல்லுவான், எனக்கு தெரியாது ஓகேவா. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு சிவியர் தட் ட்ரக்ஸ் இஸ். அது இந்த கொக்கேன் இந்த மாதிரி மோசமானதா இல்லை என்னன்னு எனக்கு தெரியலை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, வாட் எவர் இட் இஸ், அது ஒரு பேட் ஹேபிட் தான். அதுக்கு அடிக்டடாக இருக்காங்களே, அவங்க பேசுகிற விஷயம் எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸை பற்றி தப்பாக பேசுகிறது இதுன்னு. ஐ கேனாட் டாலரேட் வென் யூ ஆர் டாக்கிங் சம்திங் பேட் அபவுட் எனி உமன், கேர்ள், எனி திங் ஓகேவா. அண்ட் அவங்க பேசுகிற பேட் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக பேசுவாங்க ஓகேவா. அண்ட் அது என்னால் காதில் வாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அண்ட் நான் வந்து சண்டையை போட்டேன், அண்ட் யுத்தம் நடந்தது ஓகேவா. அண்ட் நான் ஜெயிச்சிட்டேன், அது வேறு விஷயம். அஃப்கோர்ஸ் கைஸ், ஜிம்மு போயிட்டுருக்கேன், ஜெயிக்க மாட்டேனா. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, தட் இது எவ்வளோ நாளுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ நாளுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி மனிதர்கள் பக்கத்தில் கூட உட்காந்துருக்க மாட்டேன். அண்ட் நான் பார்த்தீங்களா எங்கேருந்து எங்கே போயிட்டோம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, சோஷியலைஸ் பண்ணணும் ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் கூல். சி அவங்கள தான் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் பார் ரொம்ப சூப்பராக இருக்கான், ஹீ இஸ் கூல், ஐ வில் ஆல்சோ ஜாயின் ஹிஸ் குரூப் அண்ட் ஐ வில் ஆல்சோ பி கூல். தேர் குரூப், அந்த குரூப்பில் ஒரு கேர்ள் இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் அந்த குரூப்பில் சேர்ந்தா ஐ வில் பி ஆல்சோ கூல் அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஓகேவா. யூ டோன்ட் ஹாவ் டு பி கூல் ப்ரோ. வீட்டில் உட்காரு, அந்த ஹுடியை போட்டுட்டு ஹேக்கர் மாதிரி வீட்டில் இருந்து தனியாகவே இருந்து கூலாக ஃபீல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு என்ன கைஸ் சோஷியலைஸ் பண்ணணும், வீட்டில் போய் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட எவ்வளோ நாள் பேசியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, எங்கே பேசணுமோ அங்கே பேசுறது இல்லை. அண்ட் நான் வந்து சோஷியலைஸ் பண்ணணும், வை, பிகாஸ் ஐ ஆம் இன்ட்ரோவர்ட். ஓ மை காட், இன்ட்ரோவர்ட் யூ. சாரி, நான் உங்கள் மேலே நான் எதுக்கு கடுப்பாகிறேன், சாரி கைஸ், சாரி. நான் ஜஸ்ட் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா நிலமையை நினச்சி பாருங்கள் கைஸ். அவங்களுக்கும் நம்ம பையன் நம்ம கூடயும் ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணும்ல. நான் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுறேன், ஏன்னா நானும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஓகேவா. அண்ட் நான் உங்களை திட்டலை, நான் என்னையே தான் திட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோட ஆல் லைஃப் இந்த கோடிங் பண்ணுறேன்ற பேரில் எங்கள் அப்பா அம்மா கூட பேசாமவே போயிடுச்சு ஓகேவா. ஸோ இம்ப்ரூவ் பண்ணுங்க ஓகேவா. பிகாஸ் தேர் மைட் பி சம் டைம் தட் அவங்க இருக்க மாட்டாங்க, ரைட். சரி, அது ஒரு பக்கம் நம்ம சைடில் வச்சுக்குவோம். இப்போ இன்னொன்று விஷயம் என்னென்னா, ப்ரோ குட் பீப்புள் கூட சோஷியலைஸ் பண்ணலாம்ல ப்ரோ. குட் பீப்புள் ஹூ டு நாட் டூ ட்ரக்ஸ், டு நாட் டூ ஸ்மோக்கிங் அண்ட் ஹூ ஆர் நைஸ், அவங்க கூட சோஷியலைஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கைஸ், தப்பு இல்லை, சோஷியலைஸ் நீங்கள் பண்ணுங்க. பட் நான் ஜஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவன் வந்து மனசால குட்டாக இருப்பான் ஓகேவா, பட் மைண்ட் செட்டால் அவன் ரொம்ப லேசியாக கூட இருக்கலாம்ல.
இப்போ எங்கள் கிளாஸில் இருக்கிற நிலமையை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஓகேவா, who are really good people. ஆனால் அவங்க வந்து ரொம்ப லேசி, ஓகேவா, படிப்புனாலும் எதுக்கு பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அவங்க குட்டு தான், தப்பான ஹேபிட்ஸ்லாம் இல்லை, பட் இப்படி இருக்காங்க. ஸோ அந்த மைண்ட் செட் அப்படி இல்லைல்ல. உங்களுக்கு நான் முன்னேறணும், நான் படிக்கணும், நான் லெஜெண்ட் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. அவங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லை. ஸோ நான் வந்து உங்களை ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை, இருங்க, ஓகேவா, பட் அவங்கள மாதிரி ஆயிராதீங்க. நீங்களும் அந்த லேசி மைண்டட் பர்சனாக ஆயிராதீங்க. இப்போ என் கூட நடந்த நிலமையை நான் சொல்கிறேன், ஓகேவா. எஸ், திஸ் வீடியோ இஸ் டேக்கிங் அ லிட்டில் பிட் டைம், பட் ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க. ஸோ என் கூட நடந்த நிலமை என்னென்னா, என் கிளாஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த சோம்பேறி டைப், ஓகேவா. அவங்க ஓகே படிப்பாங்க, பட் சோம்பேறி மைண்ட் செட் அந்த மாதிரி. பட் என்னோட மைண்ட் செட் அந்த ஹார்ட் ஒர்க்கிங் மைண்ட் செட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 month 2 month 3 month ஆனதுக்கப்புறம் அவங்க கூட இருந்ததால் நான் எப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, பாரு அவங்க இது கூட பண்ணல, இவங்க லேசியாக தான் இருக்காங்க, ஆனால் நான் வந்து ஏதாச்சும் பண்ணுறேன்ல, பரவாயில்ல, நான் ஐ எம் பெட்டர் தென் தெம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் முன்னாடி எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தேன் அந்த அளவுக்கு இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? நான் வந்து முன்னாடி லெஜெண்டாக இருந்தேன், அண்ட் இவங்க இந்த லேசி மைண்ட் செட் இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒரு 3-4 மாதம் அவங்க கூட சில் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்க லெவலில் விட கொஞ்சம் மேலே வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு நல்லது ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி தானே இருக்கேன் அப்படின்னு. ஆனால் நான் இங்கேருந்து இங்கே வந்துட்டேன், அந்த கெட்ட ஃபீலிங் எனக்கு வரல, புரியுதா? ஸோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களில் நீங்கள் அவங்கள விட முன்னேறி இருக்கீங்கன்னா, வாவ், ஐ எம் பெட்டர் தென் தெம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நீங்கள் எவ்வளோ ஒஸ்ட் ஆகிட்டீங்கன்றதை நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இப்போ நல்லவனாக இருக்கீங்க, முன்னேற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா, மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களாக இருந்தாலும் அந்த லேசி மைண்டட் பீப்புளாக இல்லை அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, மேபி அவங்க உங்களை கீழே இழுத்து கொண்டு வருவாங்க. அவங்க உங்களை கீழே இழுத்து கொண்டு வர மாட்டாங்க, நீங்களே உங்களை இழுத்து கொண்டு வந்துடுவீங்க, புரியுதா? ஸோ இது வந்து என் கூட நடந்துச்சு. அண்ட் அந்த ரீசனால தான் என்னோட சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ரொம்ப அந்த சேனலே டெலீட் பண்ணுறது, இந்த லூசுத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இமோஷ்னலி அன்ஸ்டேபிள் அந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸை நான் சொல்லலை, ஓகேவா, என்னோட அந்த விஷயங்களை சொல்கிறேன். நான் ரொம்ப இமோஷ்னலி அன்ஸ்டேபிள் ஆகிட்டேன். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஹாவ் த ஹார்ட் ஒர்க்கிங் மைண்ட் செட் ப்ரோ. இந்த வயசில் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா எந்த வயசில் பண்ண போகிறீங்க ஹார்ட் ஒர்க்? இதுதான் எனக்கு புரியாது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வயசில் யூ நோ வாட், ஐ ஆம் கோயிங் டு என்ஜாய் மை லைஃப் இன் மை teenage and I am going to work hard later when I am 25. 25ல உன்னோட உடம்பு வேலை செய்யாது. 25ல உன் உடம்புக்குள்ள அவ்வளோ எனர்ஜி இருக்காது. அது புரிஞ்சுக்க மாட்டாங்க யாரும். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு டாபிக் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், விச் மேபி கொஞ்சம் வேற மாதிரி டாபிக், பட் சரி பரவாயில்ல, கொண்டு வரேன், ஓகேவா. அதாவது என்னன்னா கைஸ், முக்கியமாக என்னோட ப்ரோஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மை டியர் ப்ரோஸ், மை டியர் டீனேஜ் ப்ரோஸ், இந்த வயசில் நீங்கள் ஏதேதோ விஷயங்கள் பண்ணிவிட்டு உங்களோட உள்ளக்க ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான எனர்ஜி இருக்குது, அதை நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இங்கே அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கோடிங் கற்றுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இல்லை ஜிம்மு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உனக்கு என்ன பண்ணணுமோ அங்கே உன்னோட எனர்ஜிஸை ஸ்பெண்ட் பண்ணு. இப்போ நீ இருக்கலப்பா இந்த 25 வரைக்கும், இப்போ தான் நீ எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ண முடியும், இப்போ தான் நீ எல்லா ஸ்ட்ரகிளும் பண்ண முடியும். ஸோ தட் யுவர் நெக்ஸ்ட் ஃபேமிலி லைஃப் ஆரம்பிக்கும்ல, அந்த லைஃப்பில் நீ நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லைஃப்பில் தான் உங்களோட எல்லா இம்பார்ட்டண்ட் எனர்ஜிஸை ஏதேதோ விஷயங்களில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணுமோ அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறப்ப யூனோ வாட், எனக்கு தூக்கம் வருது, நான் நாளைக்கு கோடிங் பண்ணிக்கிறேன், இல்லை நாளைக்கு படிக்கிறேன், நாளைக்கு ஜிம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க, ஓகேவா. நாளைக்குன்னு பண்ணி இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் நீங்களும் அதே நிலமையில தான் இருக்கீங்க, நாளைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாம் நிப்பாட்டுங்க கைஸ், ஓகேவா. ஸ்பெண்ட் யுவர் வைட்டல் எனர்ஜி, ஓகே, இன் சம் குட் டாஸ்க்,
இன் சம் ஹார்ட் ஒர்க்கிங் டாஸ்க். அண்ட் உங்களோட இந்த 25க்குள்ளே உங்களோட அப்பா அம்மாக்காக பண்ணுப்பா அட்லீஸ்ட் ஹார்ட் ஒர்க், ரைட்? அவங்க உங்களுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதை நினச்சி பாருங்கள். அதை நினச்சி சும்மா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரி, ரொம்ப நம்ம இந்த மோட்டிவேஷன் சைடில் போயிட்டோம். ஷோ வெயிட், எங்கேருந்து எங்கே போயிட்டோன்னு பார்த்தீங்களா? லெட்ஸ் கம் பேக். ஸோ நம்ம பெனிஃபிட்ஸ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இது பார்த்துட்டோம். ஃபைனலாக நான் காலேஜ் பற்றி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும். அதாவது என்னென்னா, நீங்களே இப்போ கேட்பீங்க தட் சரி ப்ரோ காலேஜ் பற்றி இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டீங்க, ஒரே ஒரு அட்வான்டேஜ் அது என்னென்னா நம்மளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ என்ன ப்ரோ காலேஜ் என்ன ப்ரோ சேரவா சேர வேணாமா, எந்த மாதிரி காலேஜ் சேர, அப்புறம் இது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ லெட் மீ மேக் இட் கிளியர். நீங்கள் உங்களோட லைஃப் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும், ஓகேவா? நான் வந்து சொல்கிறத நீங்கள் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் நான் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னன்னா, கைஸ் இப்போ பெரிய காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கும், ஓகேவா? ஆனால் அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு அந்த பெரிய காலேஜ் கிடைக்கணும். அந்த பெரிய காலேஜ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பெரிய அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வேணும், விச் நீங்கள் உங்களோட அந்த 11th 12th டைமில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. கரெக்டா? கரெக்ட், வெரி குட். ஆனால் அதே அந்த அளவுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வேறு மொக்க காலேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதே அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்களோட ஸ்கில்ஸ் அந்த அளவுக்கு வளர்த்துக்கோங்க. அண்ட் ப்ரோ உன்னோட ஸ்கில்ஸ் அந்த அளவுக்கு க்ரேஸியாக இருக்குன்னா ஏன் ஒரு கம்பெனி உனக்கு ஆஃபர் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரெஷர்ஸை வந்து ஹையர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் இது வரைக்கும் எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அப்போ இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எல்லா கம்பெனிஸும் அப்படி கிடையாது. கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகும், கொஞ்சம் நீங்கள் நிறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஆகும். மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற ஜாபில் நீங்கள் அல்ட்ரா ஸ்கில்டாக இருந்தாலும் சேல்ரி கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை யூஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் ஒரு 1-2 வருஷங்க அப்புறம் நீங்கள் திரும்பியும் லெஜெண்ட் ஆயிடுவீங்க, புரியுதா? ஸோ ஒன்று நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணணும், இல்லை நீங்கள் எக்ஸாம் எழுதி ஜேஇஇ பாஸ் பண்ணி அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஆனால் ஸ்ட்ரகிள் நீங்கள் பண்ண தான் செய்யணும், ஓகேவா? அண்ட் ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். ஸ்ட்ரகிள்லேருந்து ஓட பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு ஆம்பளையே இல்லை, ஆர் நீங்கள் கேர்ளாக இருக்கீங்கன்னா நீங்கள் கேர்ளே இல்லை, சரிங்களா? நீங்கள் மனுஷனே இல்லை. ஐ மீன் ப்ரோ, நீங்கள் ஸ்ட்ரகிள்லேருந்து ஏன் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் வந்து ஃபைனல் கொஷின் நான் உங்ககிட்ட கேட்கணும். அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகி வேறு இடங்களில் போனாலும் வேறு ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும், ஓகேவா? ஸோ தேர் வில் பி ஸ்ட்ரகிள்ஸ் கைஸ், ஜஸ்ட் ஃபேஸ் பண்ணுங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்ட்ராங் பர்சனாக ஸ்ட்ராங்னா நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், மென்டலி ஸ்ட்ராங்காக பரவாயில்லடா, எவ்வளோ பெரிய யுத்தமும் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒத்தாளாக இருந்தாலும் நான் ஜெயிப்பேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தாலும். அண்ட் இங்கே ஃபிசிக்கல் ஸ்ட்ரகிள் கூட இல்லை, ஓகேங்களா? நினச்சி பாருங்கள், நம்ம வாரியர்ஸ் சோல்ஜர்ஸ் ரைட் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணல, சும்மா கோடிங் படிக்கணும், அதுக்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஸோ ஒன்லி திங் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் இஸ் யுவர் மைண்ட் செட் அண்ட் ஸ்ட்ரகிள் இஸ் கோயிங் டு பி தேர். நீங்கள் பெரிய காலேஜ் பண்ணாலும் இல்லை மொக்க காலேஜ் பண்ணாலும், ஓகேவா? இப்போ சில கேட்டகரி ஆஃப் மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க என்னென்னா நான் காலேஜே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை, ஓகேவா? பட் உங்கள் அப்பா அம்மாக்காக அவங்களுக்கு இருக்கும்ல, நம்ம பையன் ஏதாச்சும் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்காக பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நானும், எனக்கும் நான் இப்போ இந்நேரம் டிகிரி பண்ணாமல் இருந்தாலும் எனக்கு ஜாப் ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஐ மீன் அது பெரிய ஜாப் ஆஃபர்லாம் இல்லை, பட் சும்மா அங்கங்கே எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் டிகிரி சூஸ் பண்ணேன் அண்ட் இப்போ நான் வந்து இந்த பிசிஏ டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைட் பை சைடாக நான் என்னோடய ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்களும் சும்மா ஏதாச்சும் டிகிரி சூஸ் பண்ணி, ரொம்ப ஒரு நாள் முன்னாடி நான் படிச்சுட்டு நான் சென்டம் வாங்கிட்டேன்ப்பா. நான் ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வேறு சூஸ் பண்ணேன் அண்ட் அதில் நான் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது அண்ட் நான் 100க்கு 100 வாங்கிட்டேன், சரியா? ஸோ நினச்சிப்பார், ஒரு நாள் முன்னாடி தான் நான் படித்தேன்.
ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஓகேவா? நீ உன்னோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிரும், எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் ஒரு டிகிரி சூஸ் பண்ணிக்கோ. ஆனால் ப்ளீஸ் ரிமெம்பர் தட் நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க்கிங் மைண்ட் செட்டை விட்டு மட்டும் வெளியே வந்தீங்கன்னா ஐ வில் நாட் பி ஹாப்பி கைஸ், ஓகேவா? எவன் ஹாப்பியாக இருக்கானோ இல்லையோ, நீ என்னோட வீடியோ இப்போ பார்த்துருக்கேன்னா நான் உன்னோட பிரதர் அஃபிஷியலாக ஆயிட்டேன், ஓகேவா? அண்ட் யோர் பிரதர் இஸ் நாட் கோயிங் டு பி ஹாப்பி அபவுட் யூ. ஸோ ஓகேவா, அவ்வளோதான். சரி, ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிம்மதியாக இருங்க, ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, அவங்களுக்காகவே எல்லாமே டெடிகேட் பண்ணிடுங்க. நீங்கள் பிறந்ததே அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். ஸோ போதும் இந்த மோட்டிவேஷன் அண்ட் இந்த காலேஜை பற்றி எக்ஸ்போஸ் பண்ண ட்ரூத்ஸ். திஸ் வாஸ் மோர் மோட்டிவேஷ்னல் வீடியோ தென் எக்ஸ்போசிங் ட்ரூத்ஸ் வீடியோ, ரைட்? சரி, இந்த மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் மோட்டிவேஷன் கேட்டுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. நான் வந்து அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன் என்னோடய சேனலில். ஸோ வாங்க பார்ப்போம், மீட் பண்ணுவோம். உங்களோட கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஏன்னா என்னோடய லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நாங்கள் பண்ணுற செஷனே உங்களோட சேட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக ஓகே, ஹாவ் அ கிரேட் டே கைஸ். நைட்டு டைம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. கீப் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் உங்களோட வைட்டல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. பை.